Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம இந்த very அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா வேற என்ன வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த very கூட ஒரு adjective நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு பதிலா ஒரே வார்த்தையா சேம் மீனிங் தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி நம்ம வந்து இந்த very அப்படிங்கறத ரொம்ப யூஸ் பண்ணுவோம். very good, very bad, very smart அந்த மாதிரியா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த very good அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரே வார்த்தையில நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். not only for good நிறைய adjectives நம்ம இன்னைக்கு எடுத்து அதுக்குரிய ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். first one very big அப்படிங்கிறதுக்கு நம்ம சிங்கிள் வேர்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா enormous அப்படினு சொல்லலாம். your house is very big அப்படினு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலா your house is enormous அப்படினு நம்ம சொல்லலாம். ஓகே, very small, the box is very small அப்படினு சொல்றதுக்கு பதிலா the box is tiny அப்படினு நம்ம சொல்லலாம். ஓகே, very smart, you are very smart அப்படினு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலா you are brilliant, you are intelligent அப்படினு நம்ம சொல்லலாம். very good, you are awesome, you are excellent அப்படினு நம்ம சொல்லலாம். very bad, the movie was very bad அப்படினு நம்ம சொல்லும்போது the movie was awful அப்படினு நம்ம சொல்லலாம். very tasty, இந்த ரெண்டு வார்த்தைக்கு பதிலா நம்ம delicious அப்படினு நம்ம சிங்கிள் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். the cake is delicious அப்படினு நம்ம சொல்லலாம். very busy, I am swamped with work, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படினு நம்ம சொல்லும்போது I am swamped with work அப்படினு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இந்த very அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து ஒரு adjective நம்ம எழுதணும் அப்படினா அந்த வெரியை எடுத்துட்டு நம்ம இந்த ரெண்டு வேர்டுக்கு பதிலா ஒரே வேர்டா நம்ம சொல்றதுக்கு நம்ம சில வார்த்தைகள் நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற சில வார்த்தைகளோட நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Viji.